டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பணியாணையை பெற்றிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகாவில் உள்ள தோட்டப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த திரு கவின் கார்த்திக் அவர்கள். திரு கவின் கார்த்திக் தனது பள்ளிப்படிப்பை சேலத்தில் உள்ள தாகூர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில படிச்சு முடிச்சிருக்காரு. பின்னர் தனது கட்டுமான பொறியியல் பட்டப்படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில படிச்சு முடிச்சிருக்காரு. போட்டித் தேர்வுக்காக பல ஆண்டுகள் பயிற்சி பெற்றாலும் 2024ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வில் வெற்றி பெற்று தேசிய மாணவர் படை துறையில உதவியாளராக சேர்ந்திருக்காரு. பின்னர் 2025ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று வணிக வரி துறையில துணை வணிக வரி அலுவலராக பணியில சேர்ந்திருக்காரு. இவருடைய தந்தையார் திரு சுந்தரராஜன் அவர்கள் ஒரு விவசாயி, தாயார் திருமதி பேபி அரசு பள்ளி ஆசிரியை. நமது சேனல் அவருடன் நடத்திய பிரத்யேக பேட்டி இதோ உங்களுக்காக. சாதனை படைத்த கவின் கார்த்திக் அவர்களுக்கு எமது கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா முதல்ல வாழ்த்துக்கள். கவின் கார்த்திக், உங்களை பத்தி சொல்லுங்களேன். வணக்கம், என் பேர் கவின் கார்த்திக். நடந்து முடிஞ்ச குரூப் 1ல் 25-26 குரூப் 1ல் ஸ்டேட் லெவலில் 27th ரேங்க் செக்யூர் பண்ணி இப்போது டிஎஸ்பி போஸ்ட் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தோட்டப்பாடிங்கிற ஒரு கிராமம். என்னுடைய அப்பா சுந்தரராஜன் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய அம்மா என் பேபி கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய ஸ்கூலிங்ஸ் வந்து 2015 நான் தாகூர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவியாக்குறிச்சி சேலம் டிஸ்ட்ரிக்டில் நான் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோடய காலேஜ் எஜுகேஷன் 2019 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ 2019 இப்போ வரைக்குமே வந்து நான் கண்டினியூஸாக வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2024 நடந்த குரூப் 2 எக்ஸாம்ஸில் நான் கிளியர் பண்ணி நான் என்சிசி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக ஒரு 6 months நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் 2025 குரூப் 2 வந்த ரிசல்ட்ஸில் நான் டிசிடிஓவை செலக்ட் ஆகி இப்போ லாஸ்ட் இயர் 1 year ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2026 வந்த குரூப் 1 ரிசல்ட்ஸில் ஸ்டேட் லெவலில் 27th ரேங்க் செக்யூர் பண்ணி இப்போ டிஎஸ்பி போஸ்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த தேர்வை எப்போ எழுதணும்னு முடிவு பண்ணீங்க? இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செய்து கொண்டீர்கள்? இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நான் எழுதணும்னு வந்து காலேஜ் டேஸில் தான் எனக்கு வந்து தோணுச்சு. முக்கியமாக என்னுடைய மதர் அவங்க வந்து டீச்சராக இருக்கனால இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஃபைனல் இயர்லேயே வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 2019 2026 வரைக்கும் என்னோடய ஜேர்னி வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த 2019 to 26 நான் வந்து ஒரு 4 எக்ஸாம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த தேர்வுக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்ஸ் படிக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே வந்து வற்புறுத்தி வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து கன்சிஸ்டன்சி. நமக்கு வந்து இனிஷியலாகவே சக்ஸஸ் வந்துடும் அப்படின்னு வந்து நம்ம யாராலையுமே வந்து அஷ்யூர் பண்ண முடியாது, யாராலையும் சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸ் எஃபர்ட் வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து தேவை. மூணாவது வந்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு வந்து இருக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், இன்டர்வியூக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், மெயின்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்தந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க? ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இது ரெண்டுத்துக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 70-80% வந்து ஒரே புக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து 6th to 12th ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம வந்து தரவாக இருக்கணும். அஸ் பர் சிலபஸ் வந்து நமக்கு என்னென்னலாம் நமக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து நம்ம படிச்சிருக்கணும். ரெண்டாவது ஸ்கூல் புக்ஸ் தாண்டி ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் புக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் அவர்களோட புக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, திராவிடியன் மூமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது சார் வெங்கடேசன் சார் எழுதிய தற்கால தமிழ்நாடு வரலாறு அந்த புக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸ்க்கு நம்ம அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஸ்கூல் புக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் கொடுக்குற ஆப்டிடியூட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்றதை விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸில் 200 கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க, 300 மார்க்ஸ்க்கு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 200 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது வந்து 300 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம சிலபஸ் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து சிலபஸ் வைஸ் நம்ம வந்து எல்லா வேர்டுக்கும் வந்து ஸ்கூல் புக்ஸில்
ப்ளஸ் அந்த ரெஃபரன்ஸ் புக் ஒன்று ஏதாவது யூஸ் பண்ணுவோம். அந்த 2 புக்லேயே வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது முக்கியம். அது இல்லாமல் ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஆப்டிடியூடும் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் வந்து நம்ம வந்து தரவாக இருக்கணும். தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டும் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் நம்ம எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும். அப்படி ரெஃபர் பண்ண போது தான் அந்த சிலபஸ் வைஸில் எந்த இடத்துலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்கிறது நம்மளே வந்து அனலைஸ் பண்ண முடியும். அந்த கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்களோட வியூ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கிறத விட நம்ம வந்து நிறைய டெஸ்ட்டு வந்து நம்ம நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நிறைய டெஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் வந்து நம்ம கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். தப்பான கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த கரெக்ட் பண்ணுறதை வந்து திருத்திக்கிட்டாலே நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். மினிமம் ஒரு ப்ரிலிம்ஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நம்ம எழுத போகிறோம்னா ஒரு மினிமம் 50 to 100 டெஸ்ட் நம்ம வந்து போட்டால் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கும். அதுக்கடுத்து மெயின்ஸ் வந்து 750 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து 4 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பர் 1ல் பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் வந்து 100க்கு 40 மார்க்ஸ் எடுத்தால் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃபார் தமிழ் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுறாங்க. பேப்பர் 2ல் வந்து ஹிஸ்ட்ரி, சோசியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் வரும். பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் லிட்ரேச்சர் 3 எழுதுற மாதிரி இருக்கும். பேப்பர் 4 பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகும். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்க வந்து ஏகப்பட்ட வார்த்தைகள் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம 100% வந்து கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். நம்ம அந்த என்ன நம்ம கவர் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரிட்டன் ப்ராக்டிஸ் தான் வந்து நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸாம்ஸ்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேங்க்குள்ளே வருமா வரமாட்டோமான்னு சொல்லிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். ரெண்டாவது நம்ம வந்து சிலபஸில் இருக்க எவ்ரி வேர்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு செல்ஃப் நோட்ஸோ இல்லை ஆல்ரெடி ஏதாவது ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்க நோட்ஸோ வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நம்மளை பற்றி தான் வந்து கேள்விகள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். அந்த செல்ஃப் இன்ட்ரோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாதர் பற்றி சொல்லுவோம், மதர் பற்றி சொல்லுவோம், நம்ம காலேஜ் பற்றி சொல்லுவோம். ஸோ இதை பற்றியே ஒரு கேள்விகள் வந்து அங்கே வரலாம். ரெண்டாவது நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். பிகாஸ் நம்ம என்ன தான் 5 years 6 years இருந்தாலுமே இப்போ பேனல் வந்து எதிர்பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ இன்டர்வியூ டைமில் நம்ம படித்த டிகிரியை வந்து நம்ம வந்து படிச்சிருக்கணும். மூணாவது கரண்ட் அஃபேர்ஸ், செய்தித்தாளில் வரைய அன்றாட நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் இன்டர்வியூ டேட்ஸ் சொன்ன உடனே அந்த இன்டர்வியூ பேனல்ஸில் இருக்கவங்க வந்து என்ன கொஷின் கேட்குறேன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் தான் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இன்டர்வியூ மெயின்ஸ் ரிசல்ட்லேருந்து இன்டர்வியூ முடிகிற வரைக்குமே வந்து ஒரு மினிமம் 3 நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிருந்தால் நம்ம வந்து இன்டர்வியூ வந்து நம்ம வந்து நல்லா ஃபேஸ் பண்ணலாம். தென் வந்து 4th பாயிண்ட் வந்து நம்ம ஜாப் நேச்சர் பற்றி அங்கே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஒரு வேளை கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தால் அந்த கவர்மெண்ட் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ ஸோ அதை பற்றிய கேள்விகளும் வந்து இருக்கும். அப்புறம் 5வது என்னென்னா இன்டர்வியூவில் முக்கியமான கேள்விகள் என்னென்னா நம்ம நம்பர் ஆஃப் போஸ்ட் குரூப் 1ல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர், கமர்ஷியல் டேக்ஸ், இப்படி வெரைட்டி ஆஃப் போஸ்ட் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரோட ஃபங்க்ஷன்ஸும் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு ஜாப் நேச்சருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அங்கே கொஷின்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். பிகாஸ் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு வந்து உங்கள் இன்டர்வியூ பேனல்லே கேட்பாங்க. டெப்டி கலெக்டர் எடுப்பீங்களா, டிஎஸ்பி எடுப்பீங்களா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம இப்படி ஒரு ஜாப் நேச்சரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறனால அதுவும் வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்புறம் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸும் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ பிகாஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எத்தனை, டிஎஸ்பி எத்தனை, டிசி எத்தனை, அது கூட வந்து ப்ரீவியஸ் இயர் இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம 4 to 5 மார்க்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பேனல்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம இன்டர்வியூ போகிறத விட அவங்க சொன்ன என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நமக்கு சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் வந்து அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா, இல்லை நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொண்டீர்களா? நானே வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலை. நான் 2019 அப்போலோ ஸ்டடி சென்டர் டி நகரில் இருக்குது. நான் அங்கே தான் வந்து படிச்சுட்டு இருக்கேன்.
நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்கன்னு சொல்லுங்க. அதற்காக உங்களை எப்படி தயார் செய்து கொண்டீர்கள்ன்றதையும் சொல்லுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். நம்ம அப்பாவோட ஜாப் ப்ரொஃபைல், அம்மாவோட ஜாப் ப்ரொஃபைல், நம்ம எந்த ஊர், எந்த டிஸ்ட்ரிக்ட், அதை பற்றின ஒரு தெளிவான வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்ன வேணாலும் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி யார், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எப்போ க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து வரலாம். ரெண்டாவது, உங்கள் ஜாப் நேச்சர். நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்களா, ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போது அந்த ஜாப் நேச்சர் பற்றி வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். மூணாவது, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மெயின்ஸ் ரிசல்ட்டில் வந்தது வந்து இன்டர்வியூ வரைக்கும் வந்து மினிமம் 3 நியூஸ் பேப்பர்ஸ் வந்து படிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டே தான் இருப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இன்டர்வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் டிகிரி, நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அது இல்லாமல் நம்ம மெயின் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி மினிமம் 4 to 5 மார்க்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பேனல்ட்டு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு போகணும். ஸோ அப்படி கொடுத்துட்டு போகிறனால நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகி நாங்கள் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்ம வந்து இன்டர்வியூ வந்து பண்ண முடியும். அப்புறம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம டிகிரி வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு மினிமம் ஒரு இன்டர்வியூ டைம் வரப்போது மினிமம் ஒரு 200 to 300 கொஷின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற போது அங்கே பேனல்ஸில் நம்ம எதாவது கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து சமாளிக்க வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இன்டர்வியூவில் ஒரு 4 to 5 மார்க்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது நல்லது. அது 4 to 5 மார்க்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பேனல்ஸ், ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருக்க எக்ஸ்பர்ட் பேனல்ஸில் கொடுக்கும் போது இன்னும் ரொம்பவே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அவங்க சொல்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வர மார்க்ஸில் வந்து அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். கவின் கார்த்திக், இன்றைய காலகட்டத்தில் பயிற்சி நிறுவனத்திற்கு போகாமல் வெற்றி பெற முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக முடியும். நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அதுக்கு வந்து ஒரு கரெக்டான கைடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஒரு தப்பான கைடன்ஸில் நம்ம இருந்தோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், அந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வந்து ஒரு பயிற்சி மையத்தில் நம்ம சேரும்போது ஒரு ப்ரிலிம்ஸ் அப்போது ஒரு டெஸ்ட் பேட்சாவது மினிமம் போடுறது நல்லது. பிகாஸ் அது லாஸ்ட் ஒரு 3 months அப்போது நம்ம கண்டினியூஸ் ரிவிஷன் வந்து நமக்கு தேவை. ஸோ அந்த கண்டினியூஸ் ரிவிஷன் நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படிங்கிறது அது ஒரு டெஸ்ட் பேட்ச் போட போது நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மெயின்ஸ் பண்ண போதும் சரி, நம்ம என்ன தான் வந்து எழுதினாலும் அதை கரெக்ஷன் பண்ணுறது ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒரு குரூப் 1ல் செலக்ட் ஆனவங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த ஏதாவது ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், இப்படி வந்து ஒரு கரெக்டான கைடன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தேவை. அதே மாதிரி இன்டர்வியூ வந்து ஒரு 4 to 5 எக்ஸ்பர்ட் பேனல்ஸ்ட்ட போனால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு மினிமம் கோச்சிங் இருந்தால் போதும் நான் நினைக்கிறேன். பட் செல்ஃபாக வந்து பண்ணலாம். பட் அதுக்கு வந்து கரெக்ட் கைடன்ஸ் தேவை. ஒருவர் வேலை செய்து கொண்டே இந்த தேர்வுக்கு படித்து வெற்றி பெற முடியுமா? நீங்க அப்படி படிச்சு தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக வந்து ஒர்க் போயிட்டே வந்து கிளியர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2025 டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக செலக்ட் ஆன அப்புறம் எனக்கு வந்து என்னோடய கமிஷனர் திரு நாகராஜ் ஐஏஎஸ் அவர்கள் வந்து லாஸ் ஆஃப் பே லீவ் கொடுத்து எனக்கு வந்து படிக்க வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து லாஸ் ஆஃப் பே லீவ் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து ஒஸ்ட்டாக இருந்தாலும் ஒர்க் போயிட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு சக்சீட் ஆகிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு குரூப் 1 சர்வீசஸ் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒர்க் போயிட்டு படித்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். பல போட்டித் தேர்வுகள், பல ஆண்டு தயாரிப்புகள், கடினமான சூழல்கள், இதையெல்லாம் தாண்டி இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? அதனால் நீங்கள் பெற்ற படிப்பினை என்ன? கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஒரு லாங் ஜேர்னி தான் நான் சொல்லுவேன். 2019 2026 வரைக்கும் வந்து ஒரு 7 years வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு வந்து 4 attempts வந்து நான் குரூப் 1ல் கொடுத்துருக்கேன். இந்த 4 attemptsலேயும் வந்து நான் ப்ரிலிம்ஸ் வந்து நான் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன். பட் மெயின்ஸ் வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். ஃபஸ்ட்டு 2 attemptலேயே வந்து நான் மெயின்ஸில் வந்து எனக்கு வரலை. பட் 3rd attemptல நான் இன்டர்வியூ போயிட்டு எனக்கு கிடைக்கல. 4th attemptல எனக்கு இன்டர்வியூ போயிட்டு எனக்கு 27 ரேங்க் வந்து வந்திருக்கு. இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேக்ஸ். நான் சொன்ன மாதிரி 4 attempts நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு டைம் நான் ஃபெயில் ஆக போதும் மெயின்ஸில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் கரெக்ட் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் attempt வந்து
ஒரு 17 மார்க்ஸில் வந்து எனக்கு இன்டர்வியூ மிஸ் ஆச்சு. பட் அதே செகண்ட் அட்டெம்ப்ட்டில் 10 மார்க்ஸில் வந்து எனக்கு மிஸ் ஆச்சு. தேர்ட் அட்டெம்ப்ட்டில் நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இன்டர்வியூ போயிட்டு எனக்கு வந்து கிடைக்கல. ஃபோர்த் அட்டெம்ப்ட்டில் இன்டர்வியூவில் பண்ண மிஸ்டேக்ஸும் நான் கரெக்ட் பண்ணி நான் வந்து கடைசியில் வந்து சர்வீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் என்னோடய வெற்றிக்கு முக்கியமான காரணம் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமையும் வந்து இந்த வெற்றி வந்து சாத்தியமில்லை. அது இல்லாமல் அப்போலோ ஸ்டடி சென்டர் டைரக்டர் சாம் சாரும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதனால் பெற்ற படிப்பினை என்னென்னா, ஒரு கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம 2019 என்னோடய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்கேன், 2A கிளியர் பண்ணியிருக்கேன், 2 கிளியர் பண்ணியிருப்பேன். பட் 1 வந்து எனக்கு டிலே ஆச்சு. பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விக்ட்ரிஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நம்ம கண்டிப்பாக வந்து குரூப் 1 வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது. ரெண்டாவது ரெசிலியன்ஸ். நமக்கு வந்து தோல்விகள் எவ்வளோ வந்தாலுமே வந்து அதை எதிர்த்து வந்து நம்ம வந்து அதை விட்டு கொடுக்காம போராடி அந்த போது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை வந்து நான் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து மூலயமா நம்ம வந்து கற்றுக்கலாம். மூணாவது கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேக்ஸ். நம்ம எந்த ஜாபாக இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேயாவது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ண தான் செய்வோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அங்கேயுமே அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மூலமாக கற்றுக்கலாம். அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? என்னோடய அறிவுரை என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போது இருக்க யங் ஆஸ்பிரண்ட்ஸ்குள்ளே நிறைய சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இன்ஸ்டாகிராம், எக்ஸ் இது மாதிரி பல சோசியல் மீடியா வந்து நம்மளோட டைம் வந்து அதை கன்சியூம் பண்ணிட்டு நம்ம ஸ்டடி ஹவர்ஸ் வந்து குறைச்சிரும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது நிறைய பேர் வந்து செல்ஃப் டவுட் வரும். நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும், எனக்குமே இருக்கும். கிளியர் பண்ண எல்லாருக்குமே வந்து இருந்திருக்கு. பட் என்னதான் அந்த செல்ஃப் டவுட் இருந்தாலும் அந்த ஹோப் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. கண்டினியூஸாக அதோட எஃபர்ட் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். அதை போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த செல்ஃப் டவுட்டுங்கிறது வந்து விக்ட்ரியாக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் மூணாவது வந்து முக்கியமான என்னதுன்னா, நம்ம ஒரு ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும், ப்ளஸ் ஒரு ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்ம வச்சுக்கலாம். பட் இப்போது இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸாக ஃபாலோ பண்ணி நிறைய வந்து டிஸ்ட்ராக்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து லிமிட்டட் சோர்ஸ் நம்ம நல்லா படித்தாலே வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று சாதனை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி. நன்றி. முக்கியமாக பழனிசாமி சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் நான் சார்ட்ட வந்து ஒரு மினிமம் ஒரு 5 மார்க்காவது சார்ட்ட வந்து நான் அட்டன் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வரப்போது, நான் இன்ஜினியரிங் முடித்து எனக்கு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் வந்து சார் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு 200 to 300 கொஷின்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். அந்த கொஷின்ஸுமே வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அது இல்லாமல் சார் சொன்ன சில ஃபீட்பேக்ஸ் அதெல்லாமே வந்து இன்டர்வியூவில் வந்து என்னோடய மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ண வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேருக்கு நன்றிகள் நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய பேரண்ட்ஸ், தென் அப்போலோ ஸ்டடி சென்டர் டைரக்டர் சாம் சார், தென் என்னுடைய மாமா வேல்முருகன், மூணாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நந்தினி முனிசிபல் கமிஷனர், கௌதம் டெப்டி கலெக்டர், சிவராமகிருஷ்ணன் டிஎஸ்பி, தென் வெங்கடேசன், நம்புசெல்வன், கதிர்வேல், கருணாகரன், சித்திக். நன்றி. இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.